ஐயா, இந்த வெஸ்ட் ஏஷியா போர், அதாவது அமெரிக்கா ஈரானை அட்டாக் பண்ண டைமில் இருந்து பெட்ரோல் தட்டுப்பாடு, எல்பிஜி தட்டுப்பாடுன்னு 1008 பிரச்சனையை கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. எனக்கு ஒன்று புரியலை. இப்போ நான் மேப்பில் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி சின்னதாக ஒரு பிளான் போட்டால் சரி பண்ண முடியாதா, இல்லை முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கள் மக்களே. எப்படி 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 அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது துபாயிலிருந்து கோர்ஃபக்கான் துறைமுகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துறைமுகம் இருக்குது. இது துறைமுகம் இந்த பக்கமாக இருக்குது, கடலுக்கு கல்ஃப் ஆஃப் ஒமான் பக்கத்தில் இருக்குது. இன்னொன்று துபாய், இது இந்த பக்கம் இருக்குது, கடலுக்கு இந்த பக்கமாக இருக்குது. நடுவில் தான் இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹொர்மோஸ் அப்படிங்கிற அந்த வளைவு இருக்குது. இந்த துபாய், அபுதாபி, ஒமானில் இருக்கிற அரசாங்கம்லாம் நினச்சா இந்த 1 மணி நேரம், அதாவது 1.5 மணி நேரம் காமிக்குது மேப்பில், இவங்க நினச்சாங்கன்னா இந்த போர்ட்லேருந்து இந்த போர்ட்டுக்கு சின்னதாக அழகாக ஒரு லாரி சர்வீஸ் மூலயமா இதை எல்லாத்தையுமே கடத்த முடியும். ஆனால் செய்ய மாட்டாங்க. ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு தெரில. சரி, இந்த 2 நாடுகளுக்கு செட் ஆகாதுப்பா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த வழி கூட இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க, இல்லை துபாயிலேருந்து சத்தியமாக வாய்ப்பே கிடையாது அப்படின்னா, சரி ஷார்ஜாலேருந்து எடு. துபாயிலேருந்து தான் எடுக்க முடியல, ஷார்ஜாலேருந்து எடு. அங்கே இருக்கிற போர்ட்லேருந்து கொண்டு வா, இந்த பக்கம் கொண்டு வா. ஒரு 2 மணி நேரம் ஆக போகுது. அதே மாதிரி லாரி சர்வீஸ் எடு, இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் கொண்டு வந்து இறக்கி விடு. அங்கேருந்து கப்பல் எடுத்துக்கோ, இந்தியா, சைனா, தாய்லாந்து எல்லா பக்கம் கொண்டு போ. எல்லா நாடுகளுக்கும் கொடுக்கலாம். இந்த போர்ட்டையே கடந்தே வந்துடலாம். கல்ஃப் ஆஃப் ஒமானுக்கு வழியாக வந்துட்டோம்னா பைபாஸ் மாதிரி போய்கிட்டே இருக்கலாம் நேராக. உடனே சிலர் சொல்லுவாங்க, இல்லை அந்த வளைவு பூராமே பிரச்சனை தான் அப்படின்பா. சரி, பிரச்சனை அப்படின்னா இந்த அபுதாபிலேருந்து மஸ்கட்டு 5 மணி நேரம் தான். அவனுக்கு நினச்சானுங்கன்னா சின்னதாக ஒரு பெரிய ட்ரெயினை விட்டு அந்த பக்கம்ட்டு இந்த பக்கம் அழகாக கொண்டு வந்து இறக்கலாம். இங்கே ஒரு போர்ட் இருக்குது, மஸ்கட்டில் ஒரு போர்ட் இருக்குது, அந்த போர்ட்லேருந்து ஏற்றலாம். எல்லாமே முடியும். ஆனால் இது ஏதோ பார்க்குறதுக்கு ஒரு ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கப்பட்ட ஒரு தட்டுப்பாடு அப்படின்னு சொல்கிற வைக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா உலகமே இந்த ஃபியூயல், எரிவாயு, ஹைட்ரஜனு, எலக்ட்ரிக்குன்னு போயிட்டு இருக்கும்போது இன்னும் எல்பிஜி இதெல்லாம் வந்து நமக்கு முக்கியமாக தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சிட்ருக்கோம். நான் நினைக்கிறேன் இதெல்லாம் இன்னும் எவ்வளோ முக்கியமான ஒரு பொருள்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரபு நாடுகள்லாம் சேர்ந்து உலகத்துக்கு இது இன்னும் முக்கியமான ஒரு பொருள் தாண்டா, இன்னும் நீங்கள் அடுத்த லெவலுக்கெல்லாம் போகலை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்களோன்னு தோணுது. உனக்கு என்னப்பா, இந்தியாவிலேருந்து என்ன வேணால் பேசுவேன், அரபு நாடுகளில் என்ன பிரச்சனைங்கிறது எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னா, தயவு செஞ்சு அந்த பிரச்சனைகள் என்ன அப்படின்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். என்னவா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க மக்களே? இது சரின்னு நினைக்கிறீங்களா, இல்லை உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள்.